கன்னிமரானாலே சென்னையுடைய பிரபல ஹோட்டலும் நூலகமும் அந்த பேர் வர காரணமாயிருந்த லார்ட் கன்னிமராவும் தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த லார்ட் கன்னிமராவுக்கே அப்படி பேர் வர காரணமாயிருந்தவங்க யாருன்னு தெரியுமா? அவங்களோட முன்னாள் மனைவி சூசன் ஜார்ஜினா. 1863 இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் டல்ஹவுசியுடைய மகளான சூசன் சாதாரண மிடில் கிளாஸ் குடும்ப பையனான ராபர்ட் போக் அப்படின்றவரை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பெரிய குடும்பத்து மாப்பிள்ளையான ராபர்ட் 1868 ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் போனது மாமனார் வீடு காட்டின வழியில தான். 1877 எந்த சிறப்பு டைட்டிலும் இல்லாத ராபர்ட்டுக்காக ராணி விக்டோரியா கிட்ட பேசி டல்ஹவுசி குடும்பம் வாங்கி தந்த கௌரவ பட்டம் தான் பேரன் கன்னிமரா. இல்லாத பட்டத்தை இவருக்காக உருவாக்குனாங்க. அடுத்த நகர்வா பேரன் கன்னிமரா மദ്രാஸோட கவர்னரா 1886 வராரு மனைவி சூசனோட. வந்தவர் சும்மா இல்லாம அவரோட பணிப்பெண்கள், நண்பரோட மனைவி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பாலியல் சீண்டல்கள், முறை தவறிய பாலுறவுல ஈடுபடுறார். இதனால கடும் உளைச்சலுக்கு உள்ளான சூசன் கவர்னர் மாளிகையை விட்டு வெளியேறி அன்னைக்கு சென்னையில அரசு அதிகாரிகள் தங்கின பிரபலமான ஹோட்டல் அல்பேனியில போய் தங்குறாங்க. இது 1890 நடக்குது. அப்போ அங்க தங்கின முதல் பெண்மணி அவங்கதான். சென்னையில ஹோட்டல் ஒண்ணுல தைரியமா அந்த காலத்துல தங்குனதால அவங்க நினைவா அல்பேனி கன்னிமரா ஹோட்டலா பின்னாடி மாறுச்சு. இன்னைக்கும் அவங்களோட பெயர் தாங்கி தாஜ் கன்னிமராவா நிக்குது. அங்கிருந்து நேரா லண்டன் போன சூசன் கோர்ட்ல நேரா டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்க. ராணி விக்டோரியாவுக்கு கடுமையான கோபம். போயும் இந்தியர்கள் மத்தியில பிரிட்டிஷ்காரங்க மானத்தை இப்படி சூசன் வாங்கிட்டாங்களே அப்படின்னு சூசன் சாகர வர அவங்க சந்திக்கல. விவாகரத்து நோட்டீஸ் கிடைச்சதும் கன்னிமரா தன்னுடைய கெட்ட பெயரை வேக வேகமா சரி பண்ண நினைச்சாரு. அந்த நேரம் தான் கன்னிமரா அலுவலகத்துக்கு அடிக்கல் நாட்டுறாரு. அது தவிர முல்லை பெரியார் அணைக்கு அடிக்கல் நாட்டினது, உயர்நீதிமன்ற கட்டிடங்களுக்கு, சென்னை கல்கத்தா ரயில்வே லைனுக்கு அடிக்கல் அப்படின்னு பல விஷயங்கள் உருவாகிறதுக்கு காரணமாகவும் இருந்தாரு. ஆனா மனைவி சூசன் வேற ஒரு ஆணோட முறை தவறிய உறவுல இருக்காங்க அப்படின்னு விவாகரத்துக்கு பதில் நோட்டீஸும் அனுப்புனாரு. லண்டன் போகாம காலம் கடத்தினாரு. சாம பேத தான தண்டம் எல்லாம் செஞ்சும் எதுவும் எடுபடல. 1890 விவாகரத்து வழக்கு லண்டன் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. சூசனுக்கு பாலியல் நோய் வர காரணமாக இவருதான் இருந்தார் அப்படின்றத நிரூபிச்சு விவாகரத்தும் கிடைச்சது. எந்த ஆணோட தன்னை தொடர்பு படுத்தி நீதிமன்றம் வரை கன்னிமரா அசிங்கப்படுத்தினாரோ அதே கேப்டன் பிரிக்ஸ்ன்றவரை அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சூசன். நம்ம ஆன்டி ஹீரோ கன்னிமராவும் அவர் காதலிச்ச பல பெண்கள்ல ஒருத்திய கட்டிக்கிட்டு மீதி வாழ்க்கைய இங்கிலாந்துல பெரிய பதவியோ புகழோ இல்லாம அமைதியா கழிச்சாரு. மனைவியால வந்த மதிப்பு அவங்களோடவே போச்சு. இன்னைக்கு கன்னிமராவை எல்லா இடத்துலயும் சொல்ற நம்ம சூசன் ஜார்ஜினாவை மறந்துட்டோம்.